ஜிகேல வந்து 83 சார். 100 கொஸ்டினுக்கு வந்து நான் 83 சார். கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா புக் பேக்கை படிச்சிடணும், இல்லைனா புக் பேக்கை தனியாக கூட எடுத்து வச்சுருங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, அதில் ஒரு 4-5 மிஸ்டேக் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ குரூப் 4லாம் 4 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்லேயே மிஸ்டேக்கு. அப்போ அதெல்லாம் அடிச்சிருந்தால் நம்ம 183 நாளுக்கு மேலே போயிருக்கலாம். அதனால் சொல்கிறேன் நான். இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு, இந்த 3 பற்றி நம்ம வந்து படிக்கணும். இதில் வந்து 75 கொஸ்டின் உள்ள வரும். ஆட்சி பண்ண போகிறாங்க, ஒரு நாட்டை ஆட்சி பண்ண போகிறாங்க, அதை பற்றி படித்தோம்னா ஒரு புவியியல். அந்த புவியியல் ஆட்சி பண்ணணுன்னா ஒரு காசு தேவை. அந்த காசு எப்படி வருது, எங்கே செலவாகணும், அதை பற்றி படித்தோம்னா எக்கனாமிக்ஸு. ஸோ இந்த டைமில் என்ன வருதுன்னா, அப்படியே சயின்ஸு வளர்ச்சி அடைந்து வந்துட்டு இருக்குது. எல்லா டைமும் சயின்ஸ் வளர்ச்சி அடைந்து வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எப்படி எக்யூப்மெண்ட்லாம் வருது. புவியியல் பார்த்தினா புவியியல்கள்லாம் வேறு எந்த புக்கும் படிக்க வேணாம். புவியியல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். 10th 11th 12th 7th. ஸோ இந்த புக்ஸ் படித்தாவே போதும். ஜியாகிரஃபியில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வந்து எக்கனாமிக்ஸில் வந்து இப்போ நான் எப்படி படிப்பேன்னா, காலையில் வந்து போன உடனே ஒரு 9 மணிலேருந்து 12 மணி வரையும் ஏதாவது ஜிஎஸ் படிப்பேன். ஏன்னா இப்போ நான் போனது வந்து வைகரி அப்படிங்கிற கோச்சிங் சென்டரு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் முனியப்பன். நான் திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சிலேருந்து வரேன். நடந்து முடிந்த குரூப் 4ல் 178 கொஸ்டின் கரெக்டாக போட்டு ஸ்டெனோகிராஃபரில் ஸ்டேட் ஃபஸ்ட்டும், ஓவராலில் 174வது ரேங்க் எடுத்துருங்க. ஜிகேல வந்து 83 சார். 100 கொஸ்டினுக்கு வந்து நான் 83 சார். டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து ஒரு 95 மேலே எடுத்துடணும். அடுத்த பாட்டு வந்து ஜிகேல பார்த்தீங்கன்னா 25 மேக்ஸு, 75 கொஸ்டின் வந்து ஒரு 8 பகுதியாக பிரிச்சுருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, யூனிட் 8, யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு. ஸோ இப்படி எல்லாத்தையும் பிரிச்சுருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து ஜிஎஸை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். ஏன்னா தமிழ் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். இங்கிட்டு மேக்ஸில் வந்து 25க்கு நம்ம ஒரு 22 23க்கு மேலே போகிற அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 75க்கு நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம், இதை தான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஜிஎஸ்சில் அந்த 75க்கு எப்படின்னா வந்து ஒன்று பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த 8 சப்ஜெக்ட் பிரிச்சிடணும். பாஸ்ட்டை பற்றி படிக்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாஸ்ட்டை பற்றி படிக்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி, எப்படி நம்ம இந்தியாவில் வந்து உருவாச்சு, அதில் எந்தெந்த மன்னர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். அந்த ஹிஸ்ட்ரியை தாண்டிட்டோம்னா அடுத்து பிரிட்டிஷ்காரன் உள்ளே வர்றாங்க, அவங்கள பற்றி படிக்கக்கூடியது வந்து ஐஎன்எம். இப்போ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வந்துருச்சு. இப்போ ஐஎன்எம்னா கஷ்டப்பட்டு நம்ம பிரிட்டிஷ்காரன்ட்டு போராடி விடுதலை வாங்குகிறோம். விடுதலை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு குடியரசு அமைக்கிறோம். நமக்குன்னு ஒரு பாலிட்டி எழுதுகிறோம். அப்படிங்கும்போது பாலிட்டி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் பாஸ்ட்டில் இருக்க சொல்கிறேன் நான். எப்படின்னா, டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு, இந்த 3 பற்றி நம்ம வந்து படிக்கணும். இதில் வந்து 75 கொஸ்டின் உள்ள வரும். ஓகேவா? இப்போ பாஸ்ட்டை பற்றி படிக்க போகிறோம்னா எதை படிக்கணும்னா, ஹிஸ்ட்ரி, எப்படி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு அரசர்கள்லாம் வாழ்ந்தாங்க, அவங்கள பற்றி படித்தா ஹிஸ்ட்ரி. அவங்களுக்கு அப்புறம் யார் வருவா, பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தினாங்க, அதை பற்றி படித்தோம்னா ஐஎன்எம். அவங்களுக்கு அப்புறம் நம்ம விடுதலை வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாலிட்டி, ஒரு நமக்குன்னு ஒரு இறையாண்மை வச்சு நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு எழுதுகிறோம், அதை பற்றி படித்தா பாலிட்டி. இப்போ பாலிட்டினா ஒரு பிரதமர், ஒரு குடியரசுத் தலைவர் எல்லாம் வந்து வந்துடுறாங்க. இப்போ அவங்க எதை ஆட்சி பண்ண போகிறாங்க, ஒரு நாட்டை ஆட்சி பண்ண போகிறாங்க, அதை பற்றி படித்தோம்னா ஒரு புவியியல். அந்த புவியியல் ஆட்சி பண்ணணுன்னா ஒரு காசு தேவை. அந்த காசு எப்படி வருது, எங்கே செலவாகணும், அதை பற்றி படித்தோம்னா எக்கனாமிக்ஸு. ஸோ இந்த டைமில் என்ன வருதுன்னா, அப்படியே சயின்ஸு வளர்ச்சி அடைந்து வந்துட்டு இருக்குது. எல்லா டைமும் சயின்ஸ் வளர்ச்சி அடைந்து வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எப்படி எக்யூப்மெண்ட்லாம் வருது, அதை பற்றி படித்தோம்னா சயின்ஸு. இப்போ ஃப்யூச்சரு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி படித்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்குள்ளே வந்துடும், ப்ரெசென்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் அப்படி சொல்லி வந்து படித்து வச்சுக்கணும். அந்த 75ல் நம்ம எவ்வளோ போடுறோன்னா ஒரு 65 அபோவ் போட்டுடணும். அப்படின்னா தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். அப்போ ஜிஎஸ் படிக்கணும்னா இப்போ இதை வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளானது. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் இதை தான் படிக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் சயின்ஸ் படிக்கிறோம். அப்புறம் யூனிட் 8, யூனிட் 9. இந்த யூனிட் 8, யூனிட் 9னா எப்படி நம்ம தமிழர்களாக வாழ்ந்தோம், ஸோ நம்ம எப்படி நம்மளோட தமிழ் மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அதை பற்றி படித்தோம்னா வந்து யூனிட் 8, யூனிட் 9 அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பற்றி படிக்கிறது. ஓகேவா?
இப்போ ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கணும்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிந்து சமவெளி மக்கள் படிக்கணும்னா ரொம்ப தெளிவாக படிச்சிடணும். ஏன்னா ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னா ஒரு 10 வருஷத்தில் ஒரு கொஸ்டின் வருதுன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் வந்து சிந்து சமவெளியிலேருந்து கொஸ்டின் வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முகலாயர்களோட கொஸ்டின்ஸு முகலாயர்கள்லேருந்து வரும். அப்படிங்கும்போது நம்ம அந்த ஹிஸ்ட்ரிக்கு போகும்போது ஒரு மேலோட்டமாக ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு யூடியூப்பை பார்த்தோ ஏதாவது ஒன்று பார்த்தோ நம்ம வந்து ஓரளவு எழுதி வச்சிடணும். இப்போ இங்கே இந்தந்த அரசர்கள் வர்றாங்க, இவங்கவுங்க பண்ணுறாங்கன்னு ஒரு மனதளவில் யோசித்தோம்னா இந்தந்த அரசர் வர்றாங்க நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்கூல் புக்ஸ் எடுத்துடணும். புரியுதுங்களா? இப்போ யூடியூப்பை பார்க்குறீங்க, ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டாப்பிக்கை போட்டு முகலாயர்களை பற்றி போட்டிங்கன்னா ஒரு டாப்பிக்கை பற்றி போட்டுறாங்க, அதில் ஒரு சிம்பிளான கான்செப்ட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு ஒரு மைண்ட் மேப் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கணும். வரைஞ்சி வச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் புக்கு அது 7th இருக்கும், 11th இருக்கும். இந்த ரெண்டு தான் இருக்கும். அதை நம்ம வந்து நல்லா தெளிவாக படித்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு லைன் விடாமல் படிச்சிடணும். நீங்கள் எதை படித்தாலும் ஒரு லைன் விடாமல் படிக்கணும். ஏன்னா லைன் பை லைன் இப்போ வந்து எந்த காம்படிட்டிவ் எடுத்தாலும் லைன் பை லைன் தான் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் இப்போலாம் வந்து ஒரு கூற்று 1, கூற்று 2, கூற்று 3, கூற்று 4, இந்த 4ல் எது கரெக்டு எது தப்பு அப்படின்லாம் கேட்குறாங்க. அதன்போது நம்ம எதையுமே வந்து டேரெக்ட் 1 வேர்டாக மட்டும் நம்ம அணுகிட்டு போயிட முடியாது. ஒரு 5 மார்க்கு 2 மார்க் எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி இது படித்தாகணும். 5 மார்க் 2 மார்க் படிச்சிங்கன்னா அவங்க மனசில் யோசிச்சிங்கன்னா அந்த 5 மார்க் ஃபுல்லாக ஞாபகம் வருமா? அது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை கரெக்டாக அட்டன் பண்ணி கரெக்டாக மார்க் வாங்க முடியும். 11th 7th அந்த ஒரு மைண்ட் மேப்பை வச்சு நம்ம அந்த ரெண்டையும் படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ முகலாயரை பற்றி படிக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் முகலாயர்களை பற்றி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் எடுத்து அந்த பாடத்தோடு நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். இப்படிலாம் கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின் படிக்கும்போது இப்படிலாம் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் கேட்கலாம், இந்த இடத்துல இப்படி இதே மாதிரி கேட்டிருக்காங்கன்னா இதே மாதிரி இதையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனதளவில் நினச்சி அதை கரெக்டாக குறித்து வச்சுக்கணும். அப்படி தான் படிக்கணும். ஏன்னா அப்படி படித்தா தான் நமக்கும் கரெக்டாக படித்த மாதிரி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபை வரும். அப்போ தான் எக்ஸாம் நம்ம அடுத்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்டம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்திய விடுதலை போராட்டத்துலேயும் பாலிட்டிலையும் இருக்கும். இப்போ விடுதலை போராட்டம் ரொம்ப நமக்கு முக்கியம். ரொம்ப பிரிட்டிஷோட வருகையிலேருந்து கடைசியாக சுதந்திரம் வாங்குற வரைக்கும் நம்ம வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். காந்திஜியை பற்றியும் நேருவை பற்றியும் எல்லாத்த பற்றியும் நம்ம படித்தே ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் 5 பாடம் இருக்கும் 10th அந்த ஐஎன்எம், அதை நல்லா படிச்சிடணும். 12th ஒரு 8 பாடம் இருக்கும். அந்த 8 பாடம் ஃபஸ்ட்டு வந்து ஐஎன்எம்மில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ரொம்ப தெளிவானா எந்த இடத்துல எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்டாலும் எதில் கேட்டாலும் நம்ம கரெக்டாக சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை படிச்சுக்கணும். டைம் எடுக்கணும். டைம் எடுத்து படிக்கிறதுக்கான மனநிலையை நீங்கள் முதல்ல உருவாக்கணும். நான் இவ்வளோ டைம் தான் படிப்பேன் அப்படின்னு அதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டுலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு சிலபஸை நம்ம எவ்வளோ முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம போகணும். இப்போ நான் இன்றைக்கி இந்த பாடத்தை முடிச்சிருவேன், ஆனால் அது என்ன டைம் ஆனாலும் முடிச்சாகணும் அப்படிங்கிற முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தூங்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டைம் ஆயிடுச்சு நான் தூங்கிடுவேன் அப்படின்னு தூங்கிட்டேன்னா அடுத்த நாள் அந்த டைமை பிடிக்க முடியாது. நம்ம முடிச்சுட்டு தூங்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுநாள் வேறு ஒரு டார்கெட்டில் போயிடலாம். இல்லைனா அதே டார்கெட்டுக்காண்டி 2 நாள் செலவிடுற மாதிரி இருக்கும். வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இருக்கும். ஏன்னா இருக்கிற காம்படிஷனுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுனால இதெல்லாம் ஸ்டாட்டிக் பாயிண்ட் மாதிரி. ஒரு தடவை படித்து வச்சிட்டோம்னா திருப்பி அதை தான் படிக்க போகிறோம். அதனால் ஒரு டைம் எடுத்து அந்த டைமுக்குள்ளே நம்ம படித்து வச்சிடணும். ஐஎன்எம் அது ஃபுல்லாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஐஎன்எம்மில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸை மட்டும் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் கொஞ்சம் நீங்கள் அவுட் ஆஃப் சோர்சஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வெங்கடேசன்ஸ் புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம்முக்கு வந்து ஒரே ஒரு டாபிக் தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம். இதெல்லாம் எப்படின்னா இது வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு கேட்குறாங்க, இப்போ கேட்குறாங்க. அதனால் நம்ம வந்து அந்த ஒரு டாபிக் எடுத்து என்ன பண்ணிடணும்னா அங்கே வெங்கடேசன் புக்கெலாம் வாங்கி இந்திய விடுதலை போராட்டம் வாங்கி அதில் முக்கியமானதை எடுத்து படித்து எழுதி வச்சுக்கணும். அடுத்து பாலிட்டி பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் வந்து குரூப் 4க்கு வந்து கரெக்டாக இருக்கும். குரூப் 4க்கு வந்து 11th 12th பாலிட்டியும் சரி 10th பாலிட்டியும் சரி கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ குரூப் 1 குரூப் 2 போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல யூடியூப் சேனல் மீன்ஸ் வந்து ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்டில் வந்து நடத்தியிருப்பாங்க யாராவது, அவங்களத பார்த்து நம்ம எழுதி வச்சுக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை எடுத்து வச்சு அதை நம்ம வந்து இப்போ பாலிட்டி ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் புக்கு தான் ஃபுல்லாக நம்பிடணும் நம்ம. அது வந்து ஒரு சோர்சஸ் தான். கண்டிப்பாக வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பாலிட்டியில்
அதில் ஒரு 7-8 கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்கும். ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து எங்கேயா வெளியே போகும். ஏன்னா பாலிட்டிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். அதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சர்ச்சஸ் போகிற மாதிரி இருக்கும். பாலிட்டி எப்படி படிச்சிடணும். அடுத்து புவியியல் பார்த்தீங்கன்னா புவியியலுக்கெல்லாம் வேறு எந்த புக்கும் படிக்க வேணாம். புவியியல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். 10th 11th 12th 7th. ஸோ இந்த புக்ஸ் படித்தாவே போதும். ஜியாகிரஃபியில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வந்து எக்கனாமிக்ஸில் வந்து மேஜரான எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும்னா ஸ்கூல் புக்ஸில் அந்த சிலபஸ் வைஸில் நம்ம படிக்கணும். என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ்லாம் வந்து நான் நிறையா ஸ்கூல் புக்ஸ் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் 10ஆவது வரையும் படிச்சிருக்கேன். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா நம்ம கரெக்டாக அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு டாபிக் விஷயம் எடுத்து விட்ருவாங்க. அதை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து 5 ஆண்டு திட்டங்களாக இருக்கட்டும், பிளானிங் கமிஷனு, அப்புறம் ஜிஎஸ்டி. ஸோ இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் அங்கங்கே தான் இருக்கும். நம்ம இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த சிலபஸை முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எக்கனாமிக்ஸில் எடுத்தோமா இந்த டாபிக் எங்கே இருக்குது, ஸ்கூல் புக்குக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஓடி போய் அதை ஃபஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சு நம்ம படித்து வச்சிடணும். அப்படி எக்கனாமிக்ஸில் படிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு 7-8 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் 7-8 கொஸ்டினுமே போடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்துடும். எக்கனாமிக்ஸ்னால் 11th 12th மேஜர் ரோல். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற சிலபஸ் ஃபுல்லாமே எக்கனாமிக்ஸு 11th 12th தான் இருக்கும். அவங்க கொடுத்துருக்க பாடத்தில் நம்ம 6ஆவதுலேருந்து 10th வரையும் படிச்சிருப்போம். 1-2 கொஸ்டின்ஸ் தான் அங்கே போய் இன்றைக்கி வரும். மிச்சம் இருக்கக்கூடிய 7 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம 11th 12th இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய அதை வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிறதெல்லாம் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா வந்து ஈஸியாக நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் 8 பார்த்திங்கன்னா அந்த தமிழகத்தில் அந்த திருக்குறள் மேக்ஸிமம் வந்து நம்ம தமிழில் படிக்கிற திருக்குறள்லேருந்தே பகுதி கொஸ்டின்ஸ் வந்துடும். திருக்குறளில் இருக்கக்கூடிய பகுதி கொஸ்டின்ஸ் அட்டன் போது மிச்ச கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதுக்கு இந்த எத்திக்ஸ் புக் படிக்க சொல்லுவாங்க. எத்திக்ஸ் புக்கில் வந்து முக்கியமான திருவிழாக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள், அப்புறம் எப்படி நம்ம தமிழர் வாழ்க்கை முறை வாழ்ந்துச்சு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து அந்த எத்திக்ஸ் புக்கில் நம்ம வந்து படிச்சுட்டு புக் பேக்கெலாம் படிச்சுட்டு முக்கியமாக இந்த ஜிஎஸ்சில் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்துலேயும் புக் பேக்கில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லோரும் படிப்பாங்க ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டு நல்லா படிச்சுவிட்டு புக் பேக் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தோன்னா புக் பேக்கில் இருந்து மிஸ்டேக் பண்ணனால தான் அவங்களுக்கு வந்து ஸ்கோர் வராமல் போயிடும். ரொம்ப கம்மியான மார்க் வரும் வந்து நிற்கும். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா புக் பேக்கை படிச்சிடணும். இல்லைனா புக் பேக்கை தனியாக கூட எடுத்து வச்சுருங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா அதில் ஒரு 4-5 மிஸ்டேக் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ குரூப் 4லாம் 4 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்லேயே மிஸ்டேக்கு. அப்போ அதெல்லாம் அடிச்சிருந்தா நம்ம 183 நாளுக்கு மேலே போயிருக்கலாம். அதனால் சொல்கிறேன் நான். இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களாம் புக் பேக்கை கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ படித்தாலும் புக் பேக் படிச்சிருங்க. தமிழ்லேயே அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே நல்லா கண்டென்ட்லாம் ஞாபகம் இருக்கும். புக் பேக்கில் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால் அதெல்லாம் படிச்சிருங்க. அப்புறம் யூனிட் 9க்கு வந்து மட்டும் புக்ஸில் வந்து அவ்வளோக்கா வந்து இருக்காது. ஏன்னா தமிழகத்தில் நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் எங்கேயாவது மெட்டீரியல் வந்து ஆன்லைனில் நிறைய இருக்குது, கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் இருக்குது. அதுக்கு மட்டும் முக்கியமான டாபிக்ஸ் எடுத்து வச்சு பார்த்தா போதும். ஏன்னா அதில் இருந்தாலும் 1-2 கொஸ்டின்ஸ் தான் வரும். ஆனால் இருந்தாலும் அந்த 1-2 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டு வச்சிட வேண்டியதான். சும்மா ஒரு டைம் நீங்கள் படிச்சுட்டாவே அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரொம்ப பேசிக்கான கொஸ்டினாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதை போய் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஸோ இது எல்லாத்தையும் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து சயின்ஸ் படிச்சிடணும். இப்போ நான் எப்படி படிப்பேன்னா காலையில் வந்து போன உடனே ஒரு 9 மணிலேருந்து 12 மணி வரையும் ஏதாவது ஜிஎஸ் படிப்பேன். ஜிஎஸ்னால் இப்போ ஒரு பாலிட்டின்னு வச்சுக்கோங்க. காலைல 9 மணிலேருந்து 12 மணி வரையும் பாலிட்டி படிப்பேன். அப்புறம் போய் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு மணிலேருந்து அடுத்து 2 மணி வரையும் மேக்ஸ் போடுவேன். ஒரு 2 மணி நேரம் மேக்ஸ் போடுவேன். மேக்ஸ் போட்டுட்டு திருப்பி 2 மணிலேருந்து ஒரு 4 மணி வரையும் திருப்பி ஜிஎஸ் தான் படிப்பேன். அந்த பாலிட்டி படிச்சுட்டு நல்லா தெளிவாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு 4:30க்கு மேலே வந்து 4:30லேருந்து ஒரு 8 மணி வரையும் தமிழ் படிப்பேன். தமிழ் படித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். நான் திண்டுக்கல்லேருந்து இங்கே வர்றதுக்கு. அந்த பஸ்ஸில் வர்ற கேப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிடுவேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து 10 மணிக்கு மேலே என்ன பண்ணுவேன்னா சயின்ஸ் படிக்க ஆரம்பிப்பேன். சயின்ஸு படித்து 10 மணிலேருந்து 12 மணி வரையும் சயின்ஸ் படிப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். இங்கே எதையுமே விடக்கூடாது. நீங்கள் வந்து சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு இது ரெண்டையும் நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் படித்து எல்லாத்துக்கும் மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு காலத்தில் வர முடியாது. ஏன்னா எல்லாமே இப்போ எப்படி தமிழ் கொடுக்குற இம்பார்ட்டன் சயின்ஸுக்கும் கொடுத்துடணும். ஏன்னா அது ரொம்ப சயின்ஸ்லாம் கேட்குற கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் 3 இருக்கும். அந்த பேசிக்கான கொஸ்டின் நம்ம விட்டுறக்கூடாது.
இப்போ இதில் அமிலமா இது காரமானு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம சயின்ஸே படிக்காமல் இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்து நம்ம படிச்சிடணும். ஃபஸ்ட்டு சயின்ஸில் எப்படி படிக்கணும், ஃபஸ்ட் எடுத்து கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஏன்னா அதுதான் கொஞ்சோண்டு சிலபஸாக இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு படிக்கணும், ரெண்டாவது ஃபிசிக்ஸ் படிக்கணும். அப்புறம் தான் பயாலஜியில் போய் நம்ம முக்கியமான மரபியல், அப்புறம் அந்த ஒவ்வொரு இதாக இருக்கும், அதை பற்றி நம்ம படிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஏன்னா இருக்கிறதுல அதுதான சிலபஸ், ரொம்ப கம்மியான சிலபஸ். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பயாலஜி படிக்கணும். பயாலஜி பெருசு நிறையா இருக்கும். ஆனால் முக்கியமான கொஞ்சமான கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால் வந்து நம்ம பார்த்து அதை படிச்சுக்கணும். ஏன்னா கெமிஸ்ட்ரி படிச்சுன்னா ஒரு 2 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 2 கொஸ்டின், பயாலஜி ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம 2 கொஸ்டின். அப்போ வந்து நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ அது முடிஞ்சிருச்சு. வேறு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லியுமே படிச்சிடணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி நான் மேக்ஸிமம் வந்து பஸ்ஸிலலாம் உட்காந்து படிப்பேன். நான் எங்கள் வீட்டிலேருந்து காலையில் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிடுவேன். எல்லோரும் கேட்பாங்க, நான் பஸ்ஸில் போகும்போது கேட்பாங்க, ஏன் தம்பி பஸ்ஸில் போகும்போதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கே, என்ன ஏன் தம்பின்னு கேட்பாங்க. ஆனால் இருந்தாலும் நான் படிக்கிற டைமில் எனக்கு தெரிஞ்சது மட்டும் எனக்கு சிலபஸை முடிக்கணும். இந்த வாரத்தில் எனக்கு இந்த சிலபஸை முடிக்கணும். சிலபஸை முடித்தாதான் எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். யார் எப்படி பண்ணால் எனக்கு என்ன தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம படித்தோமா, இந்த சிலபஸை முடித்தோமா, நல்ல மார்க் வாங்கினோமா, இது மட்டும்தான் எனக்கு வந்து இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணுற வரைக்குமே இருந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் போனது வந்து வைகரி அப்படிங்கிற கோச்சிங் சென்டரு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த வாரத்துக்கு நீங்கள் வந்து இப்போ 6th தமிழ் படிச்சுட்டு வாங்க, இதில் வந்து ஒரு ஐஎன்எம் வந்து 10th படிச்சுட்டு வாங்க, 10th இருக்கக்கூடிய 5 பாடம், 6th தமிழ் ஃபுல்லாக, அப்புறம் சயின்ஸில் வந்து ஒரு ஒளியியல் டாபிக் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த கிடைக்கக்கூடிய அந்த 5 நாட்களில் நம்ம எவ்வளோ அளவு படித்தா அந்த வாரத்து இறுதியில் வந்து நல்லா மார்க் வாங்க முடியும் அப்படின்னு நினப்பேன். 5 நாளுக்கான ஒரு சிலபஸ் போட்டுருவேன். டெய்லியும் இந்தந்த டாப்பிக்கே என்னென்னைக்கு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் போட்டிருப்பேன். இப்போ டெய்லியும் முடிச்சிருக்க சிலபஸையும் முடிச்சிருக்கணும், இந்த 5 நாளில் இருக்கக்கூடிய சிலபஸையும் முடிச்சிருக்கணும். அப்போனா தான் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்து இறுதியில் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் 200 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு 185 கொஸ்டின் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவேன். ஆனால் எனக்கு முன்னாடி என் கூட படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் படித்தவங்கலாம் இருக்காங்க, 4 வருஷம் படித்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்க கூட காம்படிஷன் போட்டு எனக்கு அந்த வாரத்தில் கொடுக்கக்கூடிய சிலபஸில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த 5 நாளில் படித்து அவங்களெல்லாம் பீட் பண்ணி நான் மேலே வரணும்னா நிறையா நேரம் உட்காந்து படித்தது என்னோட காரணம். காலைல ஆரம்பித்தோம்னா அந்த சிலபஸை முடிக்கிற வரைக்குமே படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நமக்கு எந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, எதுவுமே தோணாது. நமக்கு இதை படித்தோமா அடுத்த வாரம் வாங்கணும், நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தோணும்.